இந்தியன் ஒன்ல மிச்சம் வச்ச ஊழலுடைய எச்சத்தை அதை எச்சத்திலிருந்து வளர்ந்துருக்கிற ஊழலை அழிக்க மறுபடியும் இந்தியன் 2 வரார். ஊழலை ஒழிக்கிறதுக்காக எடுத்த படத்துக்காக எவ்வளவு கையூட்டு லஞ்சம் அளிக்கப்பட்டிருக்கு அல்லது எவ்வளவு ஊழலான வேலைகள் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். கூடுதலா வயது, நான் ஏற்கனவே சொன்னது, அதுக்கு தான் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸோடைய பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. வயது பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு வயதுல இது சண்டை பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம். சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்தியன் 2. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சினிமா பேச்சு சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு உலக சினிமா பற்றி எல்லாம் உரையாடலாம். இங்க இந்தியன் 1ல மிச்சம் வச்ச ஊழலுடைய எச்சத்தை, அதை எச்சத்திலிருந்து வளர்ந்துருக்கிற ஊழலை அழிக்க மறுபடியும் இந்தியன் 2 வரார். அதை நியாயப்படுத்துறதுக்கு நிறைய சைனால இருக்கிற ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டோட பேரெல்லாம் சொல்லி வயதானாலும் இதெல்லாம் பண்ண முடியும். இப்படி பல்வேறு காரணங்கள். ஓகே, அது ஜெனட்டிக் சார்ந்ததா இருந்தாலும் கூட சரி, அது ஒரு கதைக்காக சினிமாக்காக நம்ம எடுத்துக்குவோம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது வெறுமனே ஒரு சினிமா விமர்சனமா அல்ல. நம்ம ஏற்கனவே இந்த சேனல்ல பொதுவா நம்ம அலாசுற மாதிரி சினிமா செய்யும் அரசியல், சினிமாக்குள்ள இருக்கும் அரசியல், சினிமாவை சுற்றி நடக்கிற அரசியல், இந்த விஷயங்களை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். அந்த அடிப்படையில இந்தியன் 2 பத்தியும் அதான் பேசுறோம். சினிமாக்குள்ள நடக்கிற அரசியல், சினிமா செய்யும் அரசியல் அப்படின்னா என்ன? உதாரணமா முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு. சினிமா கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தால ஒரு பெரிய மக்களுக்கான நாயகனா இருந்தாரு, சிஎம் ஆனாரு, பல காலம் ஆட்சி செய்தாரு, இறுதி வரை தோற்காமையே ஜெயிச்சுட்டே இருந்தார், படுத்துக்கொண்டு கூட ஜெயித்ததெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ விஜய் வராரு. அவரும் என்ன பண்றாரு? சினிமால ஒரு பிம்பம் இருக்கு, வெளியே இருக்கிற பிம்பம் என்ன இருக்கு? இப்போ உதாரணமா தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட கொண்டாட ஆண்டாங்கிற பாட்டெல்லாம் போட்டாங்க. ஆனா அவருடைய தம்பிகள் இப்போ கள்ளச்சாராயத்துக்கு எல்லாரும் பொங்கணும், ரொம்ப தவறான விஷயம்தான். ஆனா ஒரு கண்மூடித்தனமா அவருடைய படங்கள் அந்த லியோல அந்த போட்டோலாம் வச்சுட்டு பரப்புறாங்க. ஆனா அதுல தம்மு கையோலாம் இருக்காரு. அது என்னவா கொடுக்குது, என்னவான சிந்தனை கொடுக்குது அப்படிங்கிறது தான். இப்போ சினிமா நாயகர்கள் கட்டமைத்த பிம்பத்தின் பின்னாடி தான் நிறைய பசங்க இளைஞர்கள் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது ஏதோ ஒரு ஆண்மையின், அது ஒரு பெரிய ஆளுமையின் விஷயம் அப்படின்னு நினைச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த படம் குறிப்பா இந்தியன் 2, இந்தியன் 1 லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு வந்த படம் இல்லையா? அப்போ சினிமா மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த காட்டுது. அந்த சினிமா பண்றவங்களுக்கு சினிமால அதே அக்கறையோட தான் செயல்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில இந்தியன் 1 சினிமால நம்ம வெளிவந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி, குறிப்பா அந்த நடிகர்களுடைய சம்பளம், இயக்குனருடைய சம்பளம், படத்துடைய மற்ற விநியோக செலவுகள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கோம். இந்த ஆர்டிஐடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறோம். இதை நம்ம கேட்டிருக்கோம். இந்த ஆர்டிஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு டாக்ஸ் கட்டினாங்க, டாக்ஸ் எவ்வளவு பெண்டிங் வச்சிருக்காங்க, என்னென்ன நடந்திருக்குங்கிறத பொறுத்து விரிவா நம்ம இந்த விஷயங்களை அம்பலப்படுத்தலாம். அதுல எவ்வளோ ஊழலை ஒழிக்கிறதுக்காக எடுத்த படத்துக்காக எவ்வளவு கையூட்டு லஞ்சம் அளிக்கப்பட்டிருக்கு அல்லது எவ்வளவு ஊழலான வேலைகள் நடந்திருக்குங்கிறத நம்ம ஆர்டிஐ வந்தோன்னு பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்து இந்த ஆர்டிஐயோட முழு விவரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை அம்பலப்படுத்துவோம். அதுக்கு முன்னாடி இந்தியன் 2 அதுல இப்பவே இப்ப பெரிய நாயகர்களுடைய படத்துடைய பேசுபொருள் மாதிரி அது இல்லை. ஒரு பெரிய வைபோ, ஒரு பெரிய விஷயமோ இல்லாம இருந்தது. இன்னும் பல விமர்சனங்கள். குறிப்பா இந்தியன் 1 அந்த டைம்ல பேசப்பட்டது என்னன்னா, அந்த மேக்கப்புக்காக, ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அது கமல் பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் ஹாலிவுட்ல எல்லாம் போய் மேக்கப் எல்லாம், சில்வஸ்டர் ஸ்டாலின் ராம்போ படம் நடிச்சார்ல, அவருக்கெல்லாம் அவர் மேக்கப் அசிஸ்டண்டா வேலை செஞ்சு வந்ததா சொல்லுவாங்க. அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பேசு பொருளா இருந்தது. நீங்க இந்தியன் 1ல பெரிய அளவுல அது பேசு பொருளா இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஆனா இப்போ இந்தியன் 2ல அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் கேள்விக்குறியா தான் இருக்கு. சில இடங்கள்ல ரொம்ப சைனிங் அதிகமா தெரியுது, சில இடங்கள்ல வேற மாதிரி இருக்கு, மூஞ்சியோடைய தன்மையா வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் இருக்கு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 1 இன்னைக்கு வரைக்கும் அதுல இருக்கிற சில பாடல்கள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா இது இப்பவே கேட்டா ஒரு கதறல் சத்தம் மாதிரி தான் இருக்கு. அதுவும் இணையதளங்கள் முழுக்க கமல் ரசிகர்களாலேயே கூட விமர்சிக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு. கூடுதலா வயது, நான் ஏற்கனவே சொன்னது, அதுக்கு தான் இப்போ ப்ரெஸ் மீட்ல எல்லாம் அந்த சைனா மார்ஷல் ஆர்ட்ஸோடைய பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. வயது பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு வயதுல இது சண்டை பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம். கூடுதலா கூட்டத்துல எப்பவுமே எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருக்கிற மாதிரி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடுவில் பேசுற ஒரு கேரக்டரா இந்த படத்துலயும் சித்தார்த் இதோடைய ஆடியோ லான்ச்ல எல்லாம் நடுவில் பாட்டுக்கிட்ட எல்லாம் பாடி ஏதோ ஒன்று இதை மார்க்கெட் பண்றாங்க. இந்தியன் 1க்கு இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிற ஆர்டிஐ மாதிரி இந்தியன் 2க்கும் போட்டு நம்ம அதை பத்தி அம்பலப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. இந்தியன் 2வோடைய படம் அதோடைய விமர்சனமா இது இல்லை.
நான் வந்து இதுக்குள்ள இருக்கிற அரசியல் பேசுறதுக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோங்கிறத முதல்ல சொன்னோம். இணைந்திருங்க, இதை பத்தி முழு விவரமும் அடுத்த வீடியோல போடுவோம். கூடுதலா இந்தியன் 2 படத்தை பத்தியும் முழுமையான ஒரு விமர்சனம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம பார்வையிலிருந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.